வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான செய்யக்கூடிய அடை தான். இதை ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ் சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் நிறைய ஒரே ஒரு வெள்ளரிக்காயை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி விடும், அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அந்த பவுல்லே. இப்போ இது கூடவே நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிய வெங்காயம், இந்த வெங்காயத்துக்கு கூடவே கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவில் சீரகம் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 5 பூண்டும், காரத்துக்கு 2லேருந்து 3 மிளகாயும், அதாவது பச்சை மிளகாய் எடுத்து நல்லா தள்ளிக்கோங்க. இது கூடவே இன்னும் சூப்பரான ஒரு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று குத்தலாக தட்டிக்கோங்க. இப்போ இதையுமே அந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை கப் நிறைய வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வெள்ளரிக்காய் சீவனத்தில் தண்ணி வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் இதை செய்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என் வீட்டு குட்டியெல்லாம் பயங்கரமாக சாப்பிட்டாரு, அடிக்கடி கேட்கவும் செஞ்சார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரவையை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அடை பதத்துக்கு கெட்டியாக வரும். ரொம்ப நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இல்லை நான் நிறைய ரவை சேர்த்துட்டேன், எனக்கு பேட்டர் கரெக்டாக வரலைன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு எடுத்தீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை தனியாக ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுடுங்க. அதாவது ஆறனா அப்படியே இருக்கட்டும். கல் சூடான பிறகு கொஞ்சமாக நம்ம பேட்டர் எடுத்து தட்டி தட்டி சேர்த்துக்க போகிறோம். ஸ்பூனோ அப்படி இல்லைன்னா கையிலையும் நீங்கள் அடையை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ கம்மர், எனக்கு சமைக்க தெரியலன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த சூடெல்லாம் பார்த்து பயப்படுவீங்கன்னு நினச்சிங்கன்னா ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கையாலையும் தட்டிக்கலாம். பட் அழகாக தட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இடையில கொஞ்சம் கூட கேப் விடாதீங்க. ஏன்னா டக்குன்னு இது பிஞ்சு வந்துடும். அதனால் பார்த்து பதமாக தட்டிட்டு ஷேப்பெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, ஒழுங்காக தட்டி விட்டுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வேக விடுங்க. இதுக்கு சுற்றிலும் எண்ணெய் தேவைப்படும் இல்லையா. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். பட் எண்ணெய் நல்லாயிருக்கும். எனக்கு எண்ணெய் ஊற்றினா தான் பிடிக்கும், அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு சைடு வெந்த உடனே பொறுமையாக நீங்கள் தோசை திருப்பி வச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம பிளேட் பண்ண வேண்டியது தான். இதுக்கு கொஞ்சம் புளிப்பான சட்னி ஏதாவது எடுத்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று செய்யணும்னா குயிக் பைட் மாதிரி செஞ்சுக்கலாம். குக்குமர் அவ்வளோ ரொம்ப நல்லது. டயபெட்டிக்ஸ், வெயிட் லாஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.